Hello students, last video la marketing management philosophies பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா functions of marketing வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த functions of marketing வந்து மொத்தம் 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ நான் இத வந்து ரெண்டு வீடியோவா ஸ்ப்ரெட் பண்ணி போடுறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டா வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஒரு மார்க்கெட்டிங் வந்து சரியான முறையில் வந்து செயல்படுது அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அதனோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் கன்சர்ன்ட் வித் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு consumers or users in such a way that maximizes the satisfaction of consumers needs. ஸோ இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கன்சியூமர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்டை வந்து கொண்டு போய் சேர்த்து மேக்ஸிமம் ஆஃப் கஸ்டமர்ஸனுடைய நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது. ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்வால்வ்ட் which have been described as below. ஸோ இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேதரிங் அண்ட் அனலைசிங் மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ரிசர்ச் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர் இஸ் டு கேதர் அண்ட் அனலைஸ் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். ஸோ மார்க்கெட்டில் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்க, என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் அந்த ப்ராடக்ட்ஸில் மக்களுக்கு இருக்குது, எவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டர் வந்து மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். This is necessary to identify the needs of the customers and take various decisions for the successful marketing of the products and services. ஸோ ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸினுடைய நீட்ஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரியாக ப்ராடக்ட்ஸையோ இல்லை சர்வீசஸையோ வந்து ப்ரொவைட் பண்ணி கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்கிங் அன் அனாலிசிஸ் ஆஃப் தி available opportunities, threats as well as strengths and weakness of the organization and help in deciding what opportunities can be best to be pursued by it. So இந்த இம்பார்ட்டண்ட்டான இந்த அனலைசேஷன், ஓகே, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுறோம், அதே போல் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்னெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட்டுக்கான என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன ப்ராடக்ட்ஸை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அப்போது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது, அண்ட் அட் த சேம் டைம் என்ன மாதிரியான த்ரெட்ஸ், அதாவது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறதும், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இப்போ இந்த ப்ராடக்ட்னால நமக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், நிறைய காம்படிட்டர் இருக்கிறனால அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சேல் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெல்ப் இன் டிசைடிங் வாட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேன் பி பர்சுவேட் பை இட். ஸோ அதன் மூலிமா அதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஆர்கனைசேஷனுடைய ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸையும் அதே போல் வந்து ப்ராடக்டை வந்து அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றதையும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கிறதுக்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ப்ராசஸ் வந்து தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ரேபிட் க்ரோத் இஸ் ப்ரெடிக்டட் இன் செவரல் ஏரியாஸ் இன் த இந்தியன் எக்கானமி, சே இன் த யூஸ் ஆஃப் இன்டர்நெட், மார்க்கெட் ஃபார் செல்ஃபோன்ஸ் அண்ட் செவரல் அதர் ஏரியாஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமியில் வந்து சில ஏரியாஸில் வந்து ரொம்ப அப்நார்மலான க்ரோத்தோ டெவலப்மெண்ட்டோ இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸில், ஓகேவா, டெக்னாலஜின்னு அப்படின்னு எடுத்துக்கும் போது இன்டர்நெட் ஆகட்டும் சரி, இல்லை வந்து இன்னைக்கு செல்ஃபோன்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்லேயே வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ விச் ஆஃப் தீஸ் ஏரியாஸ் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஷுட் என்டர் ஆர் இன் விச் ஏரியா ஷுட் இட் எக்ஸ்பேண்ட் requires a careful scanning of the strength and weakness of the organization, which is done with the help of careful market analysis.
ஓகே, இப்போ வந்து பீக்கில் வந்து இன்டர்நெட் பீக்கில் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்டிங் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை வந்து ஆல்ரெடி அந்த எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங்கான அதே பர்டிகுலர் இதில் இருக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி, அதே பிஸ்னஸில் இருக்கிறாங்கன்னா எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. இப்போ மொபைல் பிஸ்னஸே அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபர்தராக அதை நம்ம வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஃபினான்ஷியலி அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, இல்லை வந்து எந்த அளவில் வீக்னஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா அனலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும், இந்த ஃபுல் மார்க்கெட் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ வித் த growth of computers, a new trend has emerged in the collection of market information. More and more companies are using interactive sites on the internet to gather customers' views and opinions before taking important business decision. ஒரு பிஸ்னஸில் வந்து இது இம்பார்ட்டண்ட்டான டிசிஷனை எடுக்கிறதுக்கு, அதுக்கு அதாவது பிஸ்னஸை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, க்ரோ பண்ணுறது, இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது வந்து அப்நார்மலாக வந்து அதனுடைய க்ரோத் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கம்ப்யூட்டர்ஸை பேஸ் பண்ணி, அந்த நியூ ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அவங்களுடைய வியூஸ் என்ன, ஒப்பீனியன்ஸ் என்ன, இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலியமாகவே நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதன் மூலயமா கஸ்டமர்ஸினுடைய ஃபீட்பேக்கை நம்மளால் எடுத்துக்க முடியும். அதே போல் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பிஸ்னஸ் வந்து அதற்கான டிசிஷன்ஸை வந்து அவங்க எடுப்பாங்க. ஒன் ஆஃப் த பாப்புலர் டிவி நியூஸ் சேனல் Hindi seeks viewers' choice through SMS on which of the given 4 or 5 main news stories of the day would be broadcasted as detailed story at the prime time to ensure that the viewers get to listen to the story of their own choice. ஸோ இது மாதிரி தான் இன்டர்நெட் மூலியமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவிஷன் மூலியமாகவோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி மக்கள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு அவங்களுடைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மீடியாஸில் வந்து அப்ரோச் பண்ணி அவங்களுக்கான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது இப்போ ஈவன் யூடியூபே நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டிங் போல்ஸ் எல்லாம் வரும். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த டெசிஷனுக்கு அக்செப்ட் பண்ணுறீங்க இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதன் மூலயமா மக்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து அதன் மூலயமா வந்து தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ கேதரிங் அண்ட் அனலைசிங் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வந்து இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பிளானிங். Another important activity or area of work of marketer is to develop appropriate marketing plans so that the marketing objectives of the organization can be achieved. இப்போ நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டோம் அண்ட் அனலைஸ் பண்ணிட்டோம், என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் பிளானிங் பண்ணணும். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டியாக வந்து கருதப்படுது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை மார்க்கெட்டிங் மூலமாக, அதாவது சரியான மார்க்கெட்டிங் பிளான்ஸ் மூலிமா எப்படி வந்து அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை அவங்க ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், a marketer of color TV having 10% of the current market share in the country aims at enhancing his market share to 20% in the next 3 years. இப்போ வந்து ஒரு கலர் டிவி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் மார்க்கெட் ஷேரில் வந்து 10% இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த 3 வருஷத்தில் அதை நான் 20% நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதை என்னுடைய ப்ராஃபிட் லெவலையோ இல்லை என்னுடைய ஷேர் வேல்யூவோ நான் வந்து 20% நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா he will have to develop a complete marketing plan covering various important aspects including the plan for increasing the level of production, promotion of products, etc. ஸோ இப்போ என்னுடைய ப்ராடக்டை வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் பிளான் மூலிமா வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் என்னை ப்ராடக்ட்டுக்கு வந்து சரியான முறையில் ப்ரமோட் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட என்னுடைய ப்ராடக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கொண்டு போக வச்சு அந்த கஸ்டமர்ஸை என்னுடைய ப்ராடக்டை வாங்க வைக்கணும்.
ஓகேவா. ஸோ அண்ட் ஸ்பெசிஃபை த ஆக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் டு அச்சீவ் தீஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய செல்லிங் லெவலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷேர் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டிங் பிளானிங் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அனதர் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி ஆர் டிசிஷன் ஏரியா ரிலேட்ஸ் டு ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணோம் அண்ட் அனலைஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மார்க்கெட் பிளானிங் பண்ணோம். அதாவது ப்ராடக்ட்டை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறது, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை எப்படி ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் போகிறது, அதை எப்படி வந்து மக்களை வாங்க வச்சு ப்ராஃபிட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து பிளானிங். ஓகேவா, மார்க்கெட்டிங் பிளானிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். எப்படி ஒரு நம்மளுடைய பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணி அதை இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்றது தான் தேர்ட் பாயிண்ட். த டிசைன் ஆஃப் த ப்ராடக்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு மேக்கிங் த ப்ராடக்ட் அட்ராக்டிவ் டு த டார்கெட் கஸ்டமர்ஸ். ஸோ நம்ம இப்போ ப்ராடக்ட்டை வந்து இருக்கிறத விட இன்னும் நம்ம வந்து டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்னும் ஒரு அட்ராக்டிவான ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து டிசைனை வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்து அதன் மூலயமா வந்து அட்ராக்ட் ஆவாங்க. A good design can improve performance of your product and also give it a competitive advantage in the market. இப்போ ஒரு நல்ல டிசைனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஃப்ளிப் மாடல் டைப் இருக்குது இல்லையா. ஃபோன்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக ஃபோனில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பர்ஃபார்மன்ஸில் அதனுடைய ஃபீச்சர்ஸில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து அமையுது. ஃபார் எக்ஸாம்பிள் when we plan to buy any product, say a motorbike, we are not only see it features like cost, mileage, but also design aspects like shape, style, etc. ஒரு மோட்டார் பைக் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ சிசி இருக்குது, அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம பார்க்குறது கிடையாது. அதனுடைய டிசைனையும் நம்ம பார்க்குறோம். என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன ஸ்டைலில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக இருக்குது. அடுத்தது ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங். ஸ்டாண்டர்டைசேஷன் ரெஃபர்ஸ் டு ப்ரொடியூசிங் குட்ஸ் ஆஃப் predetermined specifications which helps in achieving uniformity and consistency in the output. ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து நான் ஸ்டாண்டர்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் முன்கூட்டியே என்ன பண்ணுவேன், என்னுடைய ப்ராடக்டை நான் இப்படி தான் டிசைன் பண்ண போகிறேன், இப்படி தான் நான் அவுட்புட் கொண்டு வர போகிறேன் அப்படின்றத வந்து ஆல்ரெடி நான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ என்ன ஆகும்னா which helps in achieving uniformity and consistency in the output. அப்போ என்னுடைய அவுட்புட்டை வந்து நான் எப்படி முன்னாடியே நான் டிசைட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரியான அதே ஸ்டாண்டர்ட், அதே குவாலிட்டி, அதே நல்ல ஒரு தரமான ஒரு பொருளாக வந்து நான் வந்து கொண்டு வர முடியும். ஸ்டாண்டர்டைசேஷன் ensures the buyers that goods conform to the predetermined standards of quality, price and packaging and reduces the need for inspection, testing and evaluation of the products. இப்போ ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், முன்கூட்டியே வந்து நான் எல்லாத்தையுமே அந்த ப்ராடக்ட்டுக்கான டிசைன் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், ப்ரைஸ் ஆகட்டும், அதுக்கான பேக்கேஜ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நான் முன்கூட்டியே நான் முடிவு பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராடக்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வரும் பொழுது எனக்கு வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அதாவது மறுபடியும் வந்து அதை ரீசெக் பண்ணுறதோ இல்லை டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து அதை வந்து மதிப்பிடுறதோ அப்படின்ற அவசியம் வந்து எனக்கு கிடையாது. ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்றது வந்து என்னோட ப்ராடக்ட்டை இந்த குவாலிட்டியில், இந்த ப்ரைஸில், இந்த ஸ்டைலில் தான் வெளியே வரணும் அப்படின்றது நான் முன்கூட்டியே நான் வந்து டிசைட் பண்ணிடுறேன். ஓகேவா, தட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். கிரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சம் ஆஃப் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் அஸ் குவாலிட்டி, சைஸ் எட்ஸெட்ரா. கிரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக வெவ்வேறு வகைகளாக பிரிக்கிறது. ஓகேவா, அதாவது அதனுடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணி இல்லை சைஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது தான் நம்ம வந்து கிரேடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிரேடிங் இஸ் பர்டிகுலர்லி நெசரி ஃபார் ப்ராடக்ட்ஸ் which are not produced according to predetermined specification
அதாவது நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு சொன்னோம், ஆல்ரெடி வந்து ப்ரீ டிட்டர்மைண்டுனா முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கிரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மைண்டாக எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் முன்கூட்டியே தீர்மானித்து எந்த பொருளையும் அவங்க வந்து தயாரிக்கிறது கிடையாது. இது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், வேளாண்மை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதில் தான் வீட், ஆரஞ்சஸ் எட்ஸெட்ரா. ஸோ இதுதான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முந்திரி பருப்பு விளைவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பில் வந்து விளைவிக்கும் பொழுது நார்மலாக தான் அதை வந்து எல்லா பயிர்களையும் விளைவிக்கிற மாதிரி விளைவிப்பாங்க. ஆனால் அட் த சேம் டைம் எந்த அளவுக்கான குவாலிட்டி வருது, ஸோ அப்போது குவாலிட்டி அதிகமாக இருக்கிற விதைகள் இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கிற விதைகள் இருக்கும், இல்லை உரங்களை பொறுத்து இருக்குது, எப்படி வந்து அந்த கேஷ்யூ நட் வந்து வரும் அப்படின்றது வந்து விளைச்சல் இருக்கும், அந்த கேஷ்யூ நட்ஸோடைய தரம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து டிசைட் ஆகும். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரியான முன்கூட்டி எந்த விஷயத்தையும் வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணாமல் அவங்க வந்து பயிரிடுவாங்க. அப்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த கேஷ்யூ நட்ஸை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தரம் பிரிப்பாங்க. அதாவது நல்ல ரகமாக இருக்கிற கேஷ்யூ நட்ஸை வந்து ஒரு வகையிலையும், கொஞ்சம் கம்மி ரகத்தில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான நல்ல தரமான கேஷ்யூ நட்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏற்றுமதி செய்வோம் இல்லையா. அந்த மாதிரி தரம் பிரித்து இப்போ கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே உள்நாட்டிலேயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கிரேடிங் பண்ணுறது, அதை வந்து வகையாக தரம் வாரியாக அதை வந்து பிரித்து எடுக்காது. இதை தான் வந்து கிரேடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிரேடிங் என்ஷூர்ஸ் தட் குட்ஸ் பிலாங் டு எ பர்டிகுலர் குவாலிட்டி அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ரியலைசிங் ஹையர் ப்ரைஸஸ் ஃபார் ஹை குவாலிட்டி அவுட்புட். ஸோ ஹையர் குவாலிட்டியாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஹையர் ப்ரைஸ் தான் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங். பேக்கேஜிங் ரெஃபர்ஸ் டு டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் த பேக்கேஜ் ஃபார் த ப்ராடக்ட்ஸ். ஒரு ப்ராடக்டை எப்படி வந்து பேக் பண்ணுறாங்க, அதுலேயுமே வந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கும். ஒரு பொருளை மட்டும் பார்க்க மாட்டாங்க மக்கள், வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காஷியஸாக ப்ராடக்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க வந்து பேக் பண்ணியிருக்காங்க, அதன் மூலியமாகவும் மக்கள் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. லேபிளிங் ரெஃபர்ஸ் டு டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் த லேபிள் டு புட் ஆன் தி பேக்கேஜ். லேபிளிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க. அந்த லேபிளிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து ப்ராடக்டினுடைய அதனுடைய வகையை வந்து எடுத்து காட்டுறதா இருக்கும். த லேபிள் மே வேரி ஃப்ரம் எ சிம்பிள் டேக் டு காம்ப்ளெக்ஸ் கிராஃபிக்ஸ். சிம்பிளாகவும் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்துக்கள் எல்லாம் அதில் நிறைஞ்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிள்லேயே கூட ஒட்டி இருப்பாங்க. அது ஒரு சிம்பிள் டேக்காகவும் இருக்கலாம், இல்லை வந்து நிறைய கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டு நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கக்கூடிய அளவுலையும் லேபிளிங் வந்து இருக்கலாம். ஸோ பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் ஹாவ் பிகம் ஸோ இம்பார்ட்டன்ட் டு மாடர்ன் டே மார்க்கெட்டிங், பட் தீஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் த பில்லர்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி இட் இஸ் த பில்லர்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பேக்கேஜிங் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பட் ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் ப்ரமோஷனல் டூல். பேக்கேஜிங் அப்படின்றது வந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போகிறது மட்டும் கிடையாது, அது வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரமோஷனை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த ப்ராடக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அதில் கொடுக்கப்படுது. சம்டைம்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் அக்சஸ்டு பை தி பையர்ஸ் ஃப்ரம் பேக்கேஜிங். ஸோ இப்போ பேக்கேஜை பொறுத்து அது என்ன மாதிரியான குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்றதையும் வந்து பையர்ஸ் வந்து அதை அசஸ் பண்ணுறாங்க. We have seen that in the success of many of the consumer brands in recent times, such as Lay's or Uncle Jim's potato wafers, Clinic Plus shampoo and Colgate toothpaste, packaging has played an important role. So first எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் இந்த மாதிரி வேஃபர்ஸு, சிப்ஸு, அதே போல் ஷாம்பூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி வந்து பேக்கேஜிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால், ஆனால் இன்றைக்கி அந்த ப்ராடக்ட்ஸினுடைய பேக்கேஜ் வந்து வேறு மாதிரி மாற்றி அமைச்சதுனால மக்களுக்கு வந்து அது ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ப்ராசஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராண்டிங், அ வெரி இம்பார்ட்டண்ட் டிசிஷன் ஏரியா ஆஃப் மார்க்கெட்டிங் ஆஃப் மோஸ்ட் கன்சூமர் ப்ராடக்ட் இஸ் வெதர் டு செல் த ப்ராடக்ட் இன் இட்ஸ் ஜெனரிக் நேம், category of the
ப்ராடக்ட் இஸ் a fan pen or to sell them in the brand name. ஓகே, இப்போ வந்து பிராண்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு வந்து பென்னு விற்கிறேன், இல்லை வந்து ஒரு ஃபேனை விற்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம். இதுவே அதற்கான ஒரு பிராண்ட் நேம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து 90ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் பென்னா ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. ரெனால்ட்ஸ் பென் வச்சுருக்கவங்களாம் பரவாயில்லப்பா, இவன் ரெனால்ட்ஸ் பென் வச்சு எழுதுறான் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்போ அது ஒரு பிராண்டடாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 10ல் 11 தான் மாறி போச்சு ரெனால்ட்ஸ் பென் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்ஸ் வந்து, நிறைய கம்பெனிஸினுடைய பென்ஸ் வந்து, நிறைய குவாலிட்டியான பென்ஸும் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பிராண்ட் நேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது. ஓகேவா? அந்த ப்ராடக்டை வந்து மற்ற காம்படிட்டர் ப்ராடக்டோட அதை வித்தியாசப்படுத்தி காட்டுது. which in turn helps in building customers loyalty and in promoting its sale. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்து அந்த பிராண்ட் நேம் அப்படின்னோடனே ஓகே இந்த பிராண்ட்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதே ஒரு ஷூஸ்னா பேட்டர் ஷூஸ்னால் நல்லாயிருக்கும், டிஷர்ட்ஸ்னால் அடிடா டிஷர்ட்ஸ்னால் நல்லாயிருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோக்கடைல் டிஷர்ட்ஸ்னால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அந்த பிராண்ட் நேமை வந்து அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர்ஸும் வந்து லாயல்ட்டியை அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது தரத்தில் வந்து எந்த குறையும் இருக்காது அப்படின்ட்டு அந்த பிராண்ட் நேமுக்காகவே வந்து ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குவாங்க. The important decision areas in respect of branding include deciding the branding strategy, say whether each product will be given a separate brand name or the same brand name will be extended to all the products of the company, say Philips bulbs, tubes and television or video car, washing machine, television and refrigerator. அதாவது இப்போ ஒரு பிராண்ட் நேமை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி ஃபிலிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, அதே போல் பல்ப்ஸ் இருக்குது, டியூப் லைட்ஸ் இருக்குது. ஸோ ஃபிலிப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிவி, ஆனால் அதே பிராண்ட் நேமை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து டியூப் லைட்ஸோ பல்போ இதெல்லாமே கூட மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து வேர்ல்பூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்பூலில் வாஷிங் மிஷினும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஃப்ரிட்ஜும் இருக்குது இல்லையா? ஸோ அதே பிராண்ட் நேம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த பிராண்ட் நேம் வந்தால் அந்த இடத்துல இப்போ வேர்ல்பூல்னால் நம்ம என்ன நினைப்போம், இப்போ வேர்ல்பூல்னால் நல்ல பிராண்டு நல்ல குவாலிட்டியாக தரமாக கொடுப்பாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த க்ரியேட் பண்ண உடனே என்ன ஆகிறாங்க, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பேசப்படுறது எது, அந்த பிராண்ட் நேம் தான் அந்த இடத்துல பேசப்படுது. ஸோ செலக்ஷன் ஆஃப் த பிராண்ட் நேம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சக்ஸஸ் ஆஃப் எ ப்ராடக்ட். ஸோ ஒரு பிராண்ட் நேமை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 6 பாயிண்ட்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.